ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வியாதியாய் கிடக்கிற உங்களை நிச்சயமாய் கர்த்தர் குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஐசியூல இருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை கொடுக்க குணப்படுத்த அவர் இன்றைக்கு சித்தமாய் இருக்கிறார். மத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அநேகர் இயேசுவை நெருக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினதை வாசிக்கிறோம். தேவச்சனமே, இந்த வஸ்திரத்தின் ஓரம் தான் என்ன? 12 வருடங்களாக பலவீனத்தில் இருந்த அந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட வேண்டும் என்று சொல்லி அவள் வருகிறதை வாசிக்கிறோம். வஸ்திரத்தின் ஓரம் என்பது டலிட் என்கிற பிரேயர் ஷாலை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த பிரேயர் ஷால் என்பது பாருங்கள், அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போக முடியாது. அந்த ஒரு காரணத்தினால பாருங்கள், என்னாகமம் 15வது அதிகாரம் 37 முதல் 40 வசனங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தலைமுறை தோறும் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டு